போய் பாருங்க ப்ரோ. படம் பார்த்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கதையை மட்டும் எனக்கு புரிய வைக்க சொல்லுங்க. ஆமா, இன்ன வரைக்கும் எனக்கு கதையே புரியல. கதை இருக்குது, ஆனா என்ன கதைன்னு தான் புரிய மாட்டேங்குது. எஸ்டிஆருக்காக தான் நான் வந்தேன். கடைசியில எஸ்டிஆர் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிக்கிறது கூட அங்க உள்ள யாருமே இல்லை. ட்ரைலர்ல ஒரு கிஸ்டின் அடிப்பாங்கல்ல, லிப்லாக்கே, சரி அதையாவது உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஒரு செகண்ட் தான் அந்த லிப்லாக்கே அடிச்சு வச்சிருக்காங்க. சரி போட்டு உரியவாருன்னு பார்த்தா அதிகம் பண்ணல. எதுக்கு சிம்பு வந்து வில்லன் நம்ம பார்க்க முடியல. அந்த கமல் சாருக்கு வில்லனாக்கிற தகுதி சிம்புக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஹீரோவா பார்த்துட்டு அந்த கமல் சார் ஈக்குவலா வில்லனா வேற ஆள் போட்டுருக்கலாம். இவங்க 2 பேர் இல்லாம இன்னொரு புதுசா அந்த இன்னொரு வில்லன் வராங்க, அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டான ரோல் போட்டுடலாம் அந்த வில்லன் ரோலுக்கு. ஸ்டோரி எனக்கு புரியல, நானே 1/2 மணி நேரம் லேட்டு இருந்தாலுமே எனக்கு ஒன்றும் சரி செகண்ட் ஹாஃப்ல புரியும், அதுக்கு மேல போக போகவாது புரியும் நினைச்சேன். ஒண்ணுமே புரியல. நான் ஆனா எப்படி சொல்றதுன்னா, என்ன சொல்றது எனக்கே தெரியல. சண்டை நல்லா இருக்குது, நல்லா அடிச்சுக்கிறாங்க, அது நல்லா இருக்குது. மற்றபடி மூவி எல்லாம் அந்த கராமுரான்னு தான் போகுது. கொஞ்சம் நோ கமெண்ட்ஸ். பிடிச்சிருக்கா இல்லையா தெரியல, இன்னும் தெரியல. ஆவரேஜ் தான். ஆவரேஜ் ப்ரோ. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. படம் வந்து மணிரத்னம் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பா இது மாதிரி எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ்லாம் கமர்ஷியலுக்கு மாறிட்டாங்க. அது மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா நிறைய சீனில் ஏஆர்ரஹ்மான் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும். இப்போ சீரியல் பார்க்கும்போது எப்படி அங்கங்கே மியூசிக் அமைதியாக இருக்குதுல்ல, அது மாதிரிலாம் இப்போ எதிர்பார்க்க மாட்டாங்க. பிஜிஎம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ அனிருத் மியூசிக் போடுறாருல, அங்கே சீனே இருக்காது, ஆனால் மியூசிக் மாதிரி இதில் இல்லை. ஏன்னா அமைதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லோ தட்டுது, நிறைய இடத்துல ஸ்லோ தட்டுது. 2.25 மணி நேரம் தேவலன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த முத்துமலை சாங் மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தமாகாது. தீ வெர்ஷன் வரும்னாங்க, சின்மை வெர்ஷன் வரும்னாங்க, கடைசி எந்த வெர்ஷனும் வராமல் போச்சு. அப்புறம் சிம்புக்கு வந்து 30% கொடுத்துருக்காங்க. கமல் சாருக்கு வந்து 70% கொடுத்துருக்காங்க. சிம்புக்கு வந்து 30% கொடுத்துருக்காங்க ஸ்கோப். எனக்கு திரிஷா மேம் வந்து தேவலன்னு தான் சொல்லுவேன். அவரு மணிரத்னம் சார் வந்து பழைய ஸ்டைலே பண்றாரு. அவர் இதுல வந்து 2014 நடக்கிற மாதிரி கேட்டுறாங்க. இந்த கதையும் பார்த்தீங்கன்னா 2016 நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ நிறையா மாறிட்டாங்க. நம்ம ட்ரைலரில் பார்த்ததே தான் படத்துலேயும் இருக்குது. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருந்திருக்கலாம். நம்ம ட்ரைலரில் முடிவு பண்ணுறது தான் கதை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுவே தான் அங்கேயும் இருக்குது. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்கு. கமல் சார் அவரு செம்மையாக பண்ணியிருக்காரு. கமல் சார்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அவருக்கு ஒவ்வொரு சீனும் சரி, ஒரு ஆக்டிங் சரி, ஒரு அந்த ரிவெஞ்ச் படம் தான். அந்த ரிவெஞ்ச் பண்ணுற சீனில் அவர் க்ளோஸ் அப் ஷாட்லலாம் பயங்கரமாக இருக்கும். கமல் சார் வந்து தான் கண்ணிலே நடிப்பார், உலகநாயகன். அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. மணிரத்னம் சார் விரும்புகிறீங்க, அந்த டைரக்ஷன் விரும்புகிறவங்க கண்டிப்பாக படம் பிடிக்கும். இந்த புஷ்பா, கேஜிஎஃப் இந்த ஷாயில் கமர்ஷியல் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். லவ் சீன்ஸ்லாம் அதெல்லாம் கனெக்ட் ஆகலை. இல்லை அஃபேர் லவ் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் லவ் சீன் கனெக்ட் ஆகுது. முத்துமலை தச்சிருந்தாலுமே அது வந்து கனெக்ட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா இது வந்து கொஞ்சம் முக சுளிக்கிற மாதிரி லவ் ஆகிறதுனால அது கனெக்ட் ஆகாது. நீங்க 2 பேர் தான் அதிகம் வராங்க. மற்ற பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன்னா அந்த போலீஸ் சீனில் வர அசோக் செல்வன், அவருக்கு ஒரு 2 மினிட்ஸ் சீன் வந்தாலும் கொஞ்சம் கெத்தாக. அதான் அந்த செக்கச்சந்தானத்தில் எப்படி அசோக் செல்வன் கேரக்டர், விஜய் சேதுபதி கேரக்டர் இப்போ கொஞ்சம் மாற்றி இது ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டாங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து ரிட்டையர் ஆயிடலாம் என்ன கேட்டால் போதும். அவரு கதையை வந்து இதுக்கு மேலே யாரும் வந்து டைரக்ஷன் விரும்புவாங்கன்னு தெரியல. அவங்க வந்து அதெல்லாம் கதையில் வரும்போதே தெரிஞ்சு போயிருவீங்க அந்த ரோல் தானே. கதை இன்னும் கொஞ்சம் நிறைய இது ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்விஸ்ட் நிறைய எதிர்பார்க்குறாங்க மக்கள். வீக்னஸ் ஆகும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கதை தான். எனக்கு இன்னொரு வில்லன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். வில்லன் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒன் டைம் மார்ச் ஃபேமிலியாக பார்க்கலாம். அவ்வளோ வல்கரா சீன் அவ்வளோ இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். கமல் ஃபேன்ஸு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸு கொஞ்சம் டிஸ்டர்பாயிண்ட் இருக்கும் லைட்டாக. ஆனால் எஸ்டிஆர் ஃபேன் கமல் சார் ஃபேன்ஸுக்கு வந்து இது கொண்டாட்டமாக இருக்கும் படம். தேங்க்யூ. நிறைய இடத்துல அப்படிதான் இருக்குது. ஸ்டோரி வைஸ் என்னன்னு புரியல. இது எதுக்காக கொண்டு போறாங்க, என்ன பண்றாங்க, எதுக்காக அந்த சண்டை எதுக்கு போடுறாங்க, என்னத்துக்கு போடுறாங்க அப்படின்னாது புரிய வச்சிருக்கலாம். எதுக்குன்னே புரியல. ஏதாவது ஒரு பதவிக்காக, இந்த ஒரு போஸ்டிங்காக நான் சண்டை போடுறேன், இவனை கொண்டா இந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாவது இருக்கலாம். எதுக்கு இவன் கொள்றான், எதுக்கு இவன் கொள்றான், இவனுக்கு எதுக்கு டேங்க் போட்டு இவரை கொள்றாங்க, எதுக்கு மேல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க அப்படின்றத எனக்கு வயலன்ஸ் நல்லா இருக்கு. சண்டைக்காக பார்க்கலாம்.
அவன் மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா. சிம்புக்கு ஸ்கோப் இருக்கா இல்ல? சிம்பு வந்து இங்க நடுவில் கேமியா கொடுத்துட்டு போவார், அப்பப்போ வருவாரு. இங்க வருவாரு, அதுக்கப்புறம் காணாம போயிருவாரு. அதுக்கப்புறம் இது சிம்பு படமே இல்லைண்ணா, சத்தியமா இது சிம்பு படம் இல்லைண்ணா. கேமியோ மாதிரி பண்ணிட்டா. கேமியா மாதிரி பண்ணிட்டாரு. ஆனா கமல் சார் படம் இது. அந்த பேனர்ல போஸ்டர்ல வந்து கமல் சார் போட்டோ மேல தூக்கிட்டு சிம்பு சார் போட்டோ கீழே கொண்டு வந்துருக்கலாம். அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாவே அவரு தான் ஒரு வித்தலம் கத்திரி வந்து அடிப்பாரு. அது செம்மையா இருக்கும். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இவர் தான் பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. இந்தியன் டூ மாதிரி ஆயிரும். யாரு? ஃபைட் சீன்ஸ் நான் இந்தியன் பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் இதெல்லாம் கட்டியிருப்பாரு. அந்த மாதிரிதான் அந்த ரெட்ரோ படத்துல இவரு அடிப்பார்ல, அந்த மாதிரி எல்லாம் அடிப்பாரு. செம்மையா இருக்கும். என்னன்னா ஏழாம் அறிவு மாதிரி தான் காஸ்டியூம் இதுலயும் இருக்கும். ஏழாம் அறிவு மாதிரி தான் காஸ்டியூம் இதுல இருக்கும். நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் சம்மதமே இல்லாம ஒரு மாதிரி நாங்க ஒரு மாதிரி எதிர்பார்த்தோம், அவங்க ஒரு மாதிரி எதிர்பார்த்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அது ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு படம். கிளைமேக்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி முடிச்சாங்கன்னு தெரியல. வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தக்லீஃப் வேணாமா? தக்லீஃப் ஒன்னே புரியல. என்னன்னா ஹைப்பா இதுக்கு தான் இந்த சூர்யா படம். அந்த சூர்யாலாம் பாருங்க பண்ணுவார்ல ஆடியோ லஞ்ச்ல, படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை கொடுக்காம அமைதியா ஆடியோ லஞ்ச் அச்சமா போனமான்னு இருக்கணும். படம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் போயிடுச்சு. பாத்தீங்களா, எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான், பாசிட்டிவா எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு தெரியும். படம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் சரி, அதையாவது பண்ணுவாங்க, அதையாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இல்லை. சரி போயிட்டு வந்து ஏதோ பண்ணி அப்படிப்பாங்க, அதை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் கிஸ் அடிப்பாங்கலாம், அது நல்லா இருக்கும். அப்புறம் த்ரிஷா ஒரு அந்த லிப்லாக் சீன் ஒண்ணு இருங்க அந்த லிப்லாக் சீன் ஒண்ணு படத்துல பெஸ்டா இருந்து லிப்லாக் சீன் ஒண்ணு. அப்புறம் த்ரிஷா வந்து கட்டி பிடிப்பாங்க, கமல் சார் கட்டி பிடிச்சி அது ஒரு கிஸ் அடிப்பாங்க, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் த்ரிஷா ஒரு இடத்துல கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு வருவாங்க, அவங்க இருப்பு நல்லா இருக்கும், அது ஒண்ணு. கில்மா படமா தான் பார்த்திருக்கேன். ஆமா நிறைய இடத்துல. ஆனா எடிட்டர் செம்மையா வேலை பார்த்திருக்காருண்ணா. ஏன்னா எடிட்டர் செம்மையா வேலை பார்த்திருக்காரு. ஆப்போசிட்ல நிற்கும் போது அந்த கண்ணாடியில கேமராமேன் தெரிய மாட்டாரு, அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து கையில ஏதோ வச்சிருப்பாரு, 2-3 கட்டு அதை மாத்தி எடுத்துறாங்க. அது சரியா கவனிக்கலாட்டுது, அது சரி விட்டுருங்க. ஆனா படம் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, ஒரு டைம் பார்க்கலாம், வந்துருச்சு அப்படின்றதுக்காக பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆமா. 10க்கு ரேட்டிங் எவ்வளவு? வேணாண்ணா, ரேட்டிங்லாம் சொன்னா கோச்சுப்பாங்க எல்லாரும்.